ராகுல் காந்தியோட ரொம்ப ரூல்ஸா இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் மூலியமா சொல்லி அமைச்சிருக்காரு. இது மாதிரி முக ஸ்டாலின் சகோதரர்கிட்ட சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி. ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணாம ஒரு பொதுக்கூட்டத்துல வச்சு இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது மூஞ்சால எடுத்து சொன்னது ராகுல் காந்தி கொஞ்சம் ஃபெடப்பா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே உடன் இணைந்து விட்டால் நான் டிஎம்கே வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் கிட்ட உருவாக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் அப்படி பிடிச்சுன்னா என்ன பண்ணலாம் இது யோசிக்கும் போது இங்க காங்கிரஸை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. திரு சபரீசன் நிறுவனத்தின் அதிபர் அவர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இவர் போய் பஞ்சாயத்து பண்ணது திருமதி கனிமொழி அவர்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா திரு ஜெயராமன் ஐபிஎஸ் ஏடிஜிபி அவர்கள் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்திருந்தாங்க. அவர் நீதிமன்றத்தால் கைது பண்ணுவோம் 2025 ஜூன் மாதம் அவருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. திருமதி பிரியா ராஜன் அவர்கள் மிக சிறிய வயதில் 28 வயசுல சென்னை மாநகராட்சியாக மேயராக என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களை மேயரா சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்களுக்கு ரெக்கமெண்ட். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்றைக்கான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளை தான் நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட கேட்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் காங்கிரஸ் டிவிகே கூட போற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. சத்தியமூர்த்தி பவன்ல நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசினதா ஒரு செய்தி வந்தது. ஆனா போன வீடியோல டிஎம்கே கூட போற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க சார். என்ன சார் இது? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இப்போ நான் சொல்றேன், அவங்க திமுக கூட போறதுலதான் அவங்க டெல்லி தலைவர்கள் விருப்பமா இருக்காங்க. குறிப்பா சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப விருப்பமா இருக்காங்க. இதுல என்ன அப்படி இன்னொரு நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கிட்ட அவங்க கூட்டணி வரும், அதே நேரத்தில் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரணும் அப்படின்றத கேட்டதுக்கு ஏன்னா அவர் ராகுல் காந்தியோட ரொம்ப ரூல்ஸா இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் மூலியமா சொல்லி அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் சகோதரர்கிட்ட சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி. ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணாம ஒரு பொதுக்கூட்டத்துல வச்சு இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மூஞ்சால் அடித்து சொன்னது ராகுல் காந்தி கொஞ்சம் ஃபெடப்பா இருக்க மாதிரி சொல்றாங்க. சோ அதோட வெளிப்பாடு தான் என்ன நடந்ததுன்னா, நேற்றைய தினம் சத்தியமூர்த்தி பவன்ல பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவரு, அப்புறமா தமிழக காங்கிரஸ் முதலீடு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்க, அதன் பிறகு காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் இவங்க கூட எல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா டிவிக்கு கூட ஒரு கால் நம்ம போற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்ததுல அவங்க வார் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா 125 தொகுதியை சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த 125 தொகுதியை ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு 70 சீட்டை கொடுக்கணும்ன்ற மாதிரி டிவிக்கு கூட ரகசியமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. அந்த 70 தொகுதி காங்கிரஸுக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதியா கொடுக்கணும், அதை பத்தி அவங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா டிவிக்கு கூட பேசி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல எப்ப நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வேணுகோபால் ஜெனரல் செக்ரட்டரி, காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி, அவருக்கு பாத்தீங்கன்னா டிவிக்கு கூட போறதுலதான் விருப்பம். ஏன் அப்படின்னா அவர் நம்ம வருகின்ற 5 மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி, அசாம், இந்த 5 மாவட்டங்களுக்கும் எலெக்ஷன் ஏப்ரல் மேல நடக்க போகுது இல்லையா. இதுல கேரளால காங்கிரஸ் இந்த தடவை வரும்ன்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் அங்க ஒரு 2 தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா அவர் விஜயோட ஓட்டு வங்கி, அதாவது ஜென்சி, அவங்க ஓட்டு நிறைய கிடைக்கும், அதனால ரொம்ப மெஜாரிட்டியா அடிச்சிடலாம் அப்படின்றது வேணுகோபாலோட ஆசை. ஏன்னா அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டா அங்க ராகுல் டிக்ளேர் பண்ணுவாருன்ற மாதிரி மறைமுகமா பேசியிருக்காங்க. சோ
சோ அதனால அவரு வந்து இதுல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்காரு. சோ சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா 18ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, தமிழ்நாடோட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு யாரு கூட போறதுக்கு விருப்பம் இருக்குன்னு ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி நடத்த போறதா சொல்றாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, மாவட்ட தலைவர் எல்லார்ட்டையும் வந்து ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாருமே திமுக கூட தான் போகணும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரு. ஏன்னா அவரு தான் வந்து திமுகவுக்கு வந்து அடிமன் கூட சொல்லலாம். ஏன்னா அவரு வந்து என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாரு. ஏன்னா அவரை சம்பாதிக்க விடுறாங்கல்ல. அதனால அவங்க இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட எம்எல்ஏ எல்லாமே வந்து அவங்களுக்கு திமுக கட்சிக்காரங்க. தமிழக முதல்வர் குறிப்பா அவர் வந்து நிறைய அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் வந்து செய்து கொடுக்குறாரு. அதனால இவங்களுக்கு அவர் வேணும் தானே. இப்ப டிவிகே கிட்ட போனா ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு டவுட்ல தானே இருக்காங்க. அதனால எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற கரண்ட் எம்எல்ஏஸ் எல்லாமே திமுக கூட போறதுல தான் இருக்காங்க. பட் இதுல என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க தாக்கூரும் வந்து டெல்லியில ராகுல வந்து பர்சனலா பார்த்து அவங்க கிட்ட அந்த தொகுதி லிஸ்ட் எல்லாம் கொடுத்து எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப டீப் டிஸ்கஷன் எல்லாம் போயிருக்கு. சோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து நடந்திருக்கு. சோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா டிவிகேக்கு போகணும்னு நினைக்கிற எம்பிஸ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கூட போறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சோ இவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது பிரியாணி கூட வாங்கி சாப்பிட்டதா பேப்பர்ல கூட நான் பார்த்தேன். சோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு. சோ இப்படி ஒரு தகவலும் ரொம்ப ஆணித்தரமான தகவலாவே வந்து பரவிட்டு இருக்கு. இதை எதை நோக்கி இது போகுதுன்னா, இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. 22ஆம் தேதி திமுகவோட குழு அமைக்கும் போது இவங்க குழுவும் சந்திக்கும் போது இவங்க கேட்கிற சில டிமாண்ட வந்து திமுக ஐவர் குழு நிராகரிக்கும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன மாதிரி டிமாண்டா இருக்கும் தெரியல. 36 சீட்டு இவங்க கொடுப்பாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. இப்ப அதை விட குறைக்கிறதா வந்து திமுக தலைவர் குறைச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகளா எல்லாருமே அதிகமா தொகுதி கேட்கிறாங்க. அப்போ திமுக 180 தொகுதி வரைக்கும் நிக்கிறதுக்கு, சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க இப்படி எல்லாருமே டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க 180 நிக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா நாளைக்கு மெஜாரிட்டி இல்லாம தொங்கு சட்டசபை அமைஞ்சதுன்னா கூட்டணி ஆட்சி கம்பல்சரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா. அதனால திமுக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அவர் 180க்கு கீழே குறையக்கூடாது, அதிகபட்சமா 170க்கு கீழே கண்டிப்பா போக கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் வந்து 36 சீட்டை இவங்களுக்கு கொடுத்துட்டா அடுத்து இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட கழகமா இருக்கட்டும், இது 2 கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், யூனியன் முஸ்லீம் கட்சியா இருக்கட்டும், அப்புறமா வந்து வேல்முருகனோட தமிழர் வாழ்வுரிமை கட்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சிறிய கட்சிகள்லாம் இன்னும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு பேரத்தை அதிகமா கூட்டிடுவாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் அவர் தலைவர் திமுக தலைவர் முடிவு எடுத்திருக்காரு. இப்பயும் சொல்ற 50-50 இருக்கலாம் போல தோணுது. பட் எதையுமே நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அனுமானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா மாறிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே உடன் இணைந்து விட்டால் பிளான் பியும் டிஎம்கே வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் கிட்ட உருவாக்கணும். அப்படின்னா காங்கிரஸ் அப்படி பிடிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்க காங்கிரஸை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்ப இருக்கிற எம்எல்ஏஸ்ல 12 பேர் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஏன்னா திமுக அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொடுத்திருக்கு. சோ அதனால அவங்கள வச்சுக்கிறதும், அதே போல தலைவர்களான திரு ஆ. சிதம்பரம் அவர்கள், திரு திருநாவுக்கரசு அவர்கள், திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்காரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவரை இவங்க வச்சுட்டு ஒரு காங்கிரஸ் அப்படி உடைச்சிட்டு காங்கிரஸோட ஒரு பிம்பத்தை இங்க வச்சுட்டோம்னா தமிழக மக்கள் காங்கிரஸ் இங்க இருக்கு அப்படின்ற ஒரு சிம்பத்தியாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது முதல்வரோட ஐடியா. இதுக்காக பிளான் பியும் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கேப்ல கனிமொழி அவர்களை அனுப்பியிருக்காரு ஸ்டாலின். ஏன் அப்படின்னா, ராகுல் காந்தியை ஒரு தரையாவது சந்திச்சு பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பயம், காங்கிரஸ் வெளியே டிவிகே கிட்ட போயிடுச்சுன்னா நிச்சயமா என்டிஏ வந்து ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடும்ன்றது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது. ஏன்னா விஜய் போனாருன்னா கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிடும். அது போக காங்கிரஸ் போச்சுன்னா முஸ்லிம்ஸ் ஓட்டும் போயிடும். சிறுபான்மையர் ஓட்டு வந்து பாதிக்குது அப்படின்றது வந்து உளவுத்துறையோட ரிப்போர்ட். எந்த விதத்திலையும் காங்கிரஸை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக பல தரப்பட்ட முயற்சியை ஸ்டாலின் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் கேட்டா தூக்கமே இல்லை. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாயையும் அறிவிச்சது அதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே காங்கிரஸ் டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சதுன்னா இதை பார்த்து அவங்களும் டிமாண்ட் வைக்கிறதுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. இப்போ ஒரு 5000 கொடுத்தது இவங்க ஜெயிச்சதை போலவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த 5000 ரூபாய் பெண்களுக்கு போச்சுன்னா அந்த ஓட்டெல்லாம் பெண்கள் ஓட்டு நமக்கு வந்துடும், அப்போ நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை வச்சு
என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம்ல இருக்கும், நம்மளோட கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படின்னு இதை வச்சே கூட்டணி பேரத்தை குறைச்சிடலாம், யாரும் நம்மள மீறி பேச மாட்டாங்க அப்படின்றதும் தலைவர் ஸ்டாலின் அவர்களோட ஐடியாவா இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு வழியில ஒவ்வொரு கணக்குகளை போட்டுட்டு இருக்காங்க. அங்க டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருக்கு இதுக்கு முன்னாடி மாணிக்க தாகூர் மற்றும் அவங்களோட ரிப்போர்ட்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து இங்க வேலை போயிருக்காங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி வேலை போயிருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட்டை ஆல்ரெடி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு மாணிக்க தாகூர். அது விசாரிக்கிறதுக்காகவே இங்க இருந்து எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டாங்க இல்லையா, அப்போ எம்எல்ஏஸ் கிட்ட எல்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த டைம்லயே வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் தனியா கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்றத மனோநிலையில இருக்காங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ரிப்போர்ட்லயும் அதுதான் இருந்தது. இப்போ திரு ராகுல் காந்தி என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இந்த எம்எல்ஏஸ் யாருக்குமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கிறாராம். பார்ப்போம், ஆளுக்கு ஒரு முடிவு, ஒரு பிளான் வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், திரு முதல்வராகிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனாகிய திரு சபரீசன் அவர்கள் மாவட்டமா போய் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள பஞ்சாயத்து பண்றதா ஒரு செய்தி வந்தது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எஸ், திரு சபரீசன் பெண் நிறுவனத்தின் அதிபர், அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்ல நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் மதுரை இந்த பகுதியில இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா அங்க இருக்கிற கோஷ்டி கூட்டம், அதாவது இப்போ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க திமுக. ஏன் அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை எப்படியாவது சிஎம் உட்கார வச்சிடணும் அப்படின்றதுதான் இவங்களோட எண்ணம். ஏன்னா இவர் காலத்துக்கு அப்புறமா வந்து உதயநிதியால வந்து கண்டிப்பா சொல்றாங்க சிஎம் எல்லாம் உட்கார முடியாது, அவர் கட்சியே வந்து இல்லாம போயிடும். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ். இவங்க வந்து இவரால இவங்க எல்லாரையும் பெருந்தலைங்களா இருக்கட்டும், இப்ப இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் சமாளிக்க முடியுமான்னு கேட்டா திரு உதயநிதியால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திருமதி துர்கா அம்மா, அதாவது முதல்வரோட மனைவி, அவங்க வந்து தன் பிள்ளையை எப்படியாவது சிஎம் அரிய சீட்ல உட்கார வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கட்சி அவரோட கண்ட்ரோல்ல வந்துடும், பிரச்சனை இருக்காதுன்னு. சோ அதனோட முன்னோட்டமா தான் வந்து என்னன்னா தன்னுடைய மருமகனுக்கு வந்து சில ஐடியாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு மருமகன் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பேசினதா சொல்லப்படுது. அதனாலதான் அவர் வந்து தமிழ்நாட்டுல உள்ள எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை மாவட்டத்துக்கும் விசிட் அடிச்சு அங்க இருக்கிற நிர்வாகிகளிடம் பேசி, அங்க இருக்கிற எம்எல்ஏ அண்ட் கரண்ட் மந்திரிங்க, அதுக்கப்புறமா வந்து மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அங்க இருக்கிற ஒன்றியத்துக்கு கூட எல்லாம் என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏன் கருத்து வேறுபாடு ஏற்படுது, அவங்க செய்யற தப்பு, மாவட்டத்துல யார் யாரு பேரு எல்லாம் வந்து கெட்ட பேரா இருக்கு, இவங்க இதெல்லாம் உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட் அவங்க முன்னாடியே வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரச்சனை இப்ப எதுவும் யோசிக்காதீங்க, தலைவர் யாரெல்லாம் கேண்டிடேட்டா அறிவிக்கிறாரோ அவங்களுக்கு நீங்க எல்லாரும் முழு ஒத்துழைக்கணும், பிரச்சனையே பின்னாடி பேசி பார்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையானதை தலைவருக்கு சொல்லி உங்களுக்கு நல்ல பசை உள்ள பதவியோ இல்ல வாரியமோ இல்ல உங்களுக்கு கட்சியில வந்து நல்ல பதவியும் வாங்கி கொடுக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறு செய்தவர்களையும் கூப்பிட்டு தனியா 1-to-1 பேசி, நீ இந்த தப்ப பேசி இருக்க, இதான் ரிப்போர்ட், இந்த தப்பை இனிமேல் தொடர்ந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்தா உங்களுக்கு உங்க விளைவுகள் கடுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து ஒரு விதத்துல அவங்களுக்கு பலன் அளிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா பலன் அளிக்காதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தூத்துக்குடியில இவர் போய் பஞ்சாயத்து பண்ணது திருமதி கனிமொழி அவர்களுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் சில மாவட்டங்களை ஒதுக்கி இருந்தாங்க, அந்த மாவட்டத்துல இவர் போய் ரகசியமா இந்த மாதிரி எல்லாம் பண்றது, அவங்க கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு கலந்து ஆலோசிக்காம இவர் இப்படி பண்றது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. சோ இது வந்து வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா என்றது தேர்ந்தெடுக்கணும். சார், இன்னைக்கு தினமலர்ல டீ கடை பெஞ்ச் ஜெயராமன் ஏடிஜிபி பத்தி ஒரு சின்ன நியூஸ் வந்தது. அவர் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகி இருந்தாரு, அவர் திருப்பி டியூட்டிக்கு வருவாரா சார்? ஆமா, டீ கடை பெஞ்ச்ல இன்னைக்கு போட்டிருந்தது திரு ஜெயராமன் ஐபிஎஸ் ஏடிஜிபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்திருந்தாங்க. அவர் நீதிமன்றத்தால வந்து கைது பண்ணுவோம் 2025 ஜூன் மாதம் அவருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2025 ஜூன் மாதம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு காதல் ஜோடிகளை பிரிக்கிறதுக்காக அந்த காதல் ஜோடியில இருக்க அந்த பையனோட தம்பிய வந்து கடத்தினாங்களாவும், கடத்திட்டு இவரோட காரை வச்சுதான் அவரை கடத்தினதா சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட்டது. இது சம்பந்தமா சென்னை ஹைகோர்ட்ல வந்து வர சொல்லி அந்த யூனிஃபார்ம்லயே முதல்ல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்துல உள்ள ஒருத்தரோட யூனிஃபார்ம்ல அரெஸ்ட் பண்ண சொன்னது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. அது இவர் தான் முதல் ஆளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கடத்தியதாக சொல்லப்பட்ட அந்த பையன் சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா இவரு என்ன கடத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்த
அந்த சஸ்பெண்ட் வந்து நீதிமன்றத்தின் மூலயமா வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதனால அவர் சஸ்பெண்ட் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற 2026 மே மாதம் வந்து ஓய்வு பெற போகிறாரு. அவரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் சஸ்பெண்ட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதா சொல்றாங்க. அவருக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களே இருக்கிறதுனால அவர் நல்ல முறையில ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரு. ஒரு திறமையான அதிகாரின்னு சொல்றாங்க. எப்படின்னா அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அதே சேர்ந்தவரும் அவர் வந்து ஹிஸ்டரியில வந்து எம்ஃபில் முடிச்சவர், சிறந்த அறிவாளியும் கூட. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1996ல வந்து பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்புல அவர் வந்து திறம்பட செயல்பட்டு அந்த வழக்கை வந்து கொடுத்ததுல அவர் மிகவும் பாராட்டப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக கவர்மெண்டால நடத்தப்படும் குரூப் பி செலக்ஷன்ல வந்து செலக்ட் ஆயிட்டு தான் அதுக்கப்புறமா அவர் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு அவரோட ஆர்வத்தால 1996 பேட்ச்ல அவர் யூபிஎஸ்சி மூலியமா அவர் வந்து ஐபிஎஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினாரு. சோ நான் எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலியமா சொல்றேன், அவருக்கு வந்து கூடிய விரைவில் அவருக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படும். அவர் வந்து டியூட்டிக்கு வந்துருவாரு அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சார், சென்னை மாநகர மேயரான திருமதி பிரியாராஜன் அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்காங்க. எப்படி சார் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா? இந்த வாட்டி அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா சார்? சோ கண்டிப்பா இதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திருமதி பிரியா ராஜன் அவர்கள் மிக சிறிய வயதில் 28 வயசுலயே வந்து சென்னை மாநகராட்சியோட மேயரானவங்க. என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மேயரா சூஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவரோட பார்வையிலிருந்து அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. சோ இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து யாரு அப்படின்னா செங்கை சிவம் அவரின் பேத்தி. இவங்க அப்பா பேர் வந்து ராஜன், அவருமே திமுகவை சேர்ந்தவர் தான். சோ செங்கை சிவம் அவர்களுக்கு பேத்தி. செங்கை சிவம் என்னன்னா 1989ல எம்எல்ஏவா இருந்திருக்காரு பெரம்பூர் தொகுதியில. திருப்பி 1996ல கூட அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. சோ இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா சென்னையோட 49வது மேயர் இவங்களை எல்லாருக்குமே சென்னையில தெரியும். ஏன்னா இவங்களை வச்சு நம்ம ஜென்சி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க நிறைய சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு பேசிட்டு மாட்டிப்பாங்க. இவங்களை வச்சுதான் நம்ம பசங்க வந்து ட்ரோல் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ விஷயத்துக்கு வருவோம். இவங்க ஒரு ரொம்ப பரிச்சித்தமான ஆளு. இவங்களோட நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ். இவங்க ட்ரோல் பண்ணியே இவங்க வந்து நிறைய ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. குறிப்பா வந்து இவங்க சென்னை திருவிக நகர் தனி தொகுதியில போட்டியிடுறதுக்காக இப்பவே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தொகுதியில ரொம்ப பரிச்சயமாவும் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க சென்னை ஃபுல்லா பரிச்சயம் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பயங்கரமா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஆசான், அதாவது அரசியல் ஆசான் திரு சேகர் பாபு அவர்கள். ஏன்னா அவங்கள வந்து மேயரா வழி நடத்துறது, எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படி பிரஸ் முன்னாடி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நிர்வாகத்தை செயல்படுத்தணும்ன்றது கூடவே அவங்களுக்கு வந்து துணையா இருந்தவர். அவங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு உண்டு. அதை தாண்டி உதயநிதிக்கு வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு நபர்னு அறியப்படுது. அவரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்கு. குறிப்பா தமிழக முதல்வர் திமுக இந்த தலைவர் அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவரு இவங்க பேரை டிக் அடிச்சுட்டாருன்னு கூட சொல்றாங்க. இவங்க சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இவங்க மட்டும் இல்ல, நிறைய வந்து மேயரா இருக்கிறவங்க, அதாவது திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து நிறைய பேர் எம்எல்ஏ நின்று கிடைக்காதவங்களும் தோத்தவங்களுமே வந்து கவுன்சிலர் நின்று ஜெயிச்சாங்க. அதுல குறிப்பா துணை மேயர் மகேஷ் அவர்களும் வந்து வேளச்சேரி, சைதாப்பேட்டை இந்த 2 தொகுதியிலையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கவுன்சிலர் வந்து எம்எல்ஏக்காக ட்ரை பண்றாங்க சீட்டு கேட்டு. பட் யாருக்கு கிடைக்க போகுது இல்ல, எல்லாரும் ஒவ்வொரு ஆளை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களையும், இந்த பக்கம் சைதாப்பேட்டில பாத்தீங்கன்னா திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு அவங்க சீட்டு பேரத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு டிக்கெட் அடிக்க போகிறார், சீட்டு கொடுக்க போகிறார் என்பது. நன்றி சார். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொன்னமைக்கு நன்றி.